நான் சொல்ல போற ஒரு பறவை, அந்த பறவை 386 கிலோமீட்டர் வேகத்துல பறக்குதுங்க. 386 கிலோமீட்டர் பர் ஹவர்ல இந்த பறவையானது பறந்துகிட்டு இருக்கு. இதோட இயல்பே இப்படிதான். இந்த உலகத்திலேயே உயிரினங்கள்ல, அதாவது உயிர் வாழக்கூடிய ஜீவராசிகள்ல அதிக வேகத்துல பறக்கக்கூடியது, போகக்கூடியது இந்த பறவை தாங்க. 386 மைண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த பறவைய நம்ம சமீபத்துல ஜிபிஎஸ் கருவி கொண்டு ட்ராக் பண்ணதுல ஒரு அதிசயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 நாள்ல 5000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிருக்குங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மணிப்பூர் மாநிலத்திலிருந்து சோமாலியா அந்த கண்ட்ரி வரையும் போயிருக்கு. 5 நாள்ல 5000 கிலோமீட்டர் எந்த இடத்துல நிக்காம, ஓய்வெடுக்காம இந்த பறவை வந்து போயிருக்குங்க. 3 பறவைகளுக்கு இந்த ஜிபிஎஸ் டிராக்கிங் டிவைஸ் வச்சிருந்திருக்காங்க. அதுல ஒரு பறவை 5 நாள் தொடர்ந்து இடைவிடாம பறந்து 5000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போயிருக்கு. அதாவது மைக்ரேஷன் வாழ்றதுக்கு, புலம்பெயர்ந்து வாழ்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல இந்த பறவையானது ஆண்டுதோறும் இது போல போயிட்டு இருக்கு. இது முதல் முறை கிடையாது, பல வருடங்களா இந்த பறவை போகுதுங்க. இந்த பறவை பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபால்கான்னு சொல்லக்கூடியது. அமூர் ஃபால்கான் இனத்தை சேர்ந்ததுங்க. இந்த ஃபால்கான்லயே 5 வகையா பிரிப்பாங்க. அதுல இந்த அமூர் ஃபால்கான் வந்து வெறும் 150 கிராம் எடை தாங்க இருக்கு. ஒரு இடம் கூட நிக்காம 5000 கிலோமீட்டர் தாண்டி போகுது. வருஷத்துக்கு 20,000 கிலோமீட்டர்ல இருந்து 30,000 கிலோமீட்டர் வரையும் இது பயணிக்கும். அதாவது பறந்து போகக்கூடிய பறவையாங்க இந்த ஃபெல்கான். கூடுதலா இந்த ஃபெல்கான் பத்தி ஒண்ணு சொல்றேன். இந்த ஃபெல்கான் ஆனது எதிரிய வந்து சும்மா 240 கிலோமீட்டர் வேகத்துல அடிச்சுட்டு போயிடும். அதாவது தன்னுடைய கால்களால எதிரில் பறக்கக்கூடிய பறவையா இருக்கட்டும், இல்ல நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு முயலா இருக்கலாம், அணிலா இருக்கலாம், இல்ல லிசார்டா இருக்கலாங்க. அப்படி கண் இமைக்கு நொடியில வந்து இந்த பறவை வந்து தட்டிட்டு தன்னோட இரையை வந்து டேமேஜ் பண்ணிட்டு திருப்பி வந்து சாப்பிடுமாம். இந்த பறவை தான் பறவை இனத்திலே அதிக வேகமா போகக்கூடியது, துல்லியமா தாக்கக்கூடியது. இதனுடைய ஐ பவர் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இந்த பறவையானது கழுக கூட கண் பார்வை ரொம்ப கூர்மையானதுன்னு சொல்றாங்க. இந்த ஃபல்கானை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.